இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து நாங்கள் எந்த முறையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றீர். நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடாமலும் மற்றவர்களுக்கு சுமைகளை கொடுக்காமலும் மற்றவர்களை அன்பு செய்தும் வெளிவேடத்தை விட்டுவிட்டு உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீர் அழைப்பு விடுக்கின்றீர். உம்முடைய வார்த்தைகள் வழியாக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லிக் கொடுக்கின்றீர். இயேசுவே ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மக்கள் மீது கனிவு கொண்டு அவர்களுக்கு நல்லதை செய்தீர். நோயாளிகளை குணப்படுத்தினீர். மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உணவளித்தீர். அதேபோல நாங்களும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நல்வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவியருளும். உமது அருள் பிரசன்னத்திற்காகவும் நீர் எங்களோடு இருக்கின்ற கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் என்று. நாம் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நற்செயல்களை செய்யும் பொழுது இறைவன் நாம் செய்கிற நற்செயல்களைக் கண்டு நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்றும் நாம் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். எனவே ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு நாம் நம் வாழ்க்கை மூலமாக மற்றவர்களை வாழ வைப்போம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களின் செயலை கண்டு அவர்களை கண்டிக்கின்றார். திருச்சட்ட வல்லுநர்களின் செயலை கண்டு அவர்களை கண்டிக்கின்றார். நாம் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக, உள்ளத்தில் நல்ல எண்ணம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்றும், பரிசேயர்களைப் போல வெளிவேடத்தை நாம் பாராட்டக்கூடாது என்றும், வெளிவேடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்றும் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இதனை உணர்ந்து நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வோம். அவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.